எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் 1001 நுணுக்கள் அப்படின்றது தான். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரியிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அங்கே நிறைய ஃபேமிலி இருக்கும் இல்லையா, அதில் இருக்க ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்களோட நண்பர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. அண்ட் இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல் செட்டில்டு பர்சனாக இருப்பார். இவரோட பேர் வினய் அப்படின்றதும் அண்ட் இவரோட மனைவி பேர் திவ்யா அப்படின்றது தான். இவங்களை பார்க்க ஒரு ஃபேமிலி வந்திருக்கும் இல்லையா, அந்த ஃபேமிலி பேரை சொன்னோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சு அவங்களை ஐடென்டிஃபை பண்ண அவங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக அதை வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி போனதால ரெண்டு ஃபேமிலி வந்திருக்காங்க. முதல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. கையில கிடைக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கூட அந்த மாதிரி காமிப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஃபேமிலி ராஜேஷ் அப்படின்றவரு தன்னோட குழந்தைகளோட அங்க வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த அடைக்கெல்லாம் கொடுக்குற அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நீங்க வந்ததுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்றது சந்தோஷமா இருக்கு, வாங்க சாப்பிட போலான்னு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த வீட்டுல வேலை செய்யறாம பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சியா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போக இவங்களோட கணவர் காத்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுல கூட்டம் வந்துருச்சு, அந்த பில்டிங் எரிஞ்சு போச்சுல, அதுல இருக்க ஒரு ரெண்டு ஃபேமிலி இங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல பணக்காரங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சரிவா நம்ம போகல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. கட் பண்ணா ராஜேஷ் தன்னோட பசங்களோட தான் வந்தா இல்லையா, இப்போ அந்த இடத்துக்கு உங்களோட மனைவி வராங்க. வந்த உடனே பயங்கரமா அழுகுறாங்க. அந்த இடத்துல தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி நான் தான் போன் பண்ணி சொன்னேன், இவர் எங்கேயோ வெளியே போயிட்டார். அந்த சமயத்துல மட்டும் யாரும் இல்லைன்னா என் பசங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கோ அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த ராஜேஷ் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா வேலை இல்லாம இருக்கிறவர். இதனால அவரும் அதை சரியான நேரத்துல போயாச்சுல, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்கள சமாதானப்படுத்த கட் பண்ணி அந்த ரெண்டு ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா அன்னைக்கு நைட்டு தூங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டு வேலை செய்யற அந்த அம்மாவோட புருஷனை காமிச்சாங்க இல்லையா, அவர் பேர் பாத்தீங்கன்னா சுனில் அப்படின்றது தான். ஒரு இடத்துக்கு போய் லோடு எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற நபர் நேற்று பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போனேன் இல்லையா, இன்னைக்கு ஒழுங்கு மரியாதை ஆபீஸ்ல கட்டிட்டு ஆபீஸ்ல கட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு லோடு எடுக்கும் வேணும்போதுன்னு சொல்ல இவரும் வேக வேகமா இப்ப கட்டிடுறேன் சார்னு இவரோட நண்பரை போய் பாக்குறாரு. ஏன்னா பணத்தை இவர்கிட்ட தான் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பார். போன உடனே அந்த நபர்கிட்ட பணம் கேட்க, ஆனா இந்த சமயத்துல எப்படின்னா நீங்க கேக்குறீங்க, இந்த பில்டிங் எரிஞ்சது இல்லையா அதுலதான் மொத்தமும் இருக்கு, அங்க நிறைய வேலைகள் இருக்கு, அதால யாரையும் அனுப்பவே மாட்டாங்க, இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, அடுத்த நாள் காலையில உங்களுக்கு பணம் வந்து சேருன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறார். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, பணம் வேற கட்டணுமே அப்படின்ற எண்ணத்துல. ஆனா அப்படியே கட் பண்ண அந்த பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க இல்லையா, தன்னோட கணவர் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்றதுக்காக ஃபயர்ல இவங்க தூக்கிட்டு வந்த பொருளா இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. அதுல ஒரு நோட்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கிறத கவனிக்கிறாங்க. யாரு யாருன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு எல்லாரும் கும்பலா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னியோட நாங்க போகிறோம் அப்படின்னு மாதிரி ரெண்டு குடும்பமும் பேசி வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துலதான் இவங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா வினய், நீங்க எங்கேயும் போக போறது கிடையாதுரா, எல்லாமே சரியா வரும் இங்கே இருங்கன்னு சொல்ல அப்பதான் இவரோட மனைவி பாத்தீங்கன்னா ஆமா எங்கேயும் போக தேவையில்ல, நாளைக்கு எங்களோட ஆனிவர்சரி வருது இல்லன்னு சொல்ல உடனே வினயும் பிக்கப் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். ஆமா அதோட பார்ட்டி எல்லாத்தையும் நீங்க முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்ல அங்க இருக்கிற ராஜேஷும் உண்மையை சொல்லுடா நீ ஆனிவர்சரியை மறந்துட்டு தானே, அவங்க சொன்ன உடனே தான் உனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்ல இவர் சிரிக்கிறார். என்னடா இதெல்லாம் போய் மறப்பாங்களா, ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா என்னோட மனைவிக்கு நான் ஒரு கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல இவரோட மனைவியும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க இருக்க எல்லாருமே டி கதை விடாதடா, இப்பதான் உனக்கு ஆனிவர்சரியே தெரிஞ்சிருக்கும், அதுக்குள்ள எப்படிடா கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பேன்னு சிரிக்க, இல்லடா இது எல்லாத்தையும் ஒரு சர்ப்ரைஸா தான் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இங்க பேசிக்கிட்டு இருக்கதால இப்போ அது வெளியே வந்து போச்சு, ஆனா என்ன கிஃப்ட்னு இப்ப காட்ட மாட்டேன்டா நாளைக்கு தான் காட்டுவேன்னு சொல்ல இவரோட மனைவிக்கு ஒரு மாதிரி சந்தோஷம். ஆனா அப்படியே கட் பண்ண அந்த பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க இல்லையா அவங்களோட கணவர் கிட்ட உங்களோட பேக்ல இந்த போட்டோ இருந்தது, இந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருன்னு கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்ற நீ, இது யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல இது உங்க பேக்ல தான் இருந்தது, ஃபயர்ல இருந்து தப்பிச்சு வரும்போது நீங்க தானே இந்த பேக் எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்க ஆமா இதுல ஏதாவது பொருட்கள் இருக்கும் கையில கிடைச்சது தூக்கிட்டு வரணும் அப்படின்னு மாதிரி இதை ட்ரை பண்ண, மத்தபடி இந்த போட்டோல யாரு இருக்கா என்ன ஏது அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல கட் பண்ணி வினய் இருக்கா இல்லையா அவரை காமிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க அங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் போய் தானே சொன்னீங்க, நம்மளோட ஆனிவர்சரி உங்களுக்கு ஞாபகம் இல்லை தானே, எனக்காக எந்த கிஃப்டும் வாங்கல தானேன்னு சொல்ல என்ன நீ விளையாடுற, கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு, அது உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், அதை நாளைக்கு தான் நான் ரிவீல் பண்ணுவேன்னு சொல்ல கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த சுனில் இருக்கா இல்லையா அவர் போய் அந்த இடத்துல இருக்கிற நபர்கிட்ட பணத்தை வாங்கி டெபாசிட் பண்ணிட்டு தன்னோட வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா போய் கேட்க அந்த நபரும் அண்ணன் என்னென்ன இப்படி ஆகி போச்சு, பில்டிங் எரிஞ்சு போனதால மொத்த காசு எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல இவருக்கு செம்ம கடுப்பாயிடுது. டேய் அது மட்டும் இல்லன்னு வையா என் வேலையே போயிடும், என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, எனக்கு இப்ப பணம் வந்தாகணும்னு சொல்ல இவரு ஆனா என்ன இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பணம் எல்லாமே எரிஞ்சு போனா அதுக்கு நான் என்ன பொறுப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கு. ரெண்டு பேருக்கும் கை கலப்பாகுது, சட்டையை புடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க. என் மேலே கை வச்சிட்டல நீ
உன் பணத்தை நீ எப்படி வாங்கிட்டேன்னு பாக்குறேன், நீ என்கிட்ட தான் பணத்தை கொடுத்தன்றதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு மாதிரி அந்த நபர் பேசிட்டு போக்கிட்டே இருக்க. இவர் இப்ப அந்த பணத்தை எப்படி நான் புரட்டி கொடுக்கறது அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஒரு 2 புது ஃபேமிலியா காமிக்கிறாங்க. அந்த வினய்க்கு ஆனிவர்சரின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அங்க போகணும் அப்படின்றதுக்காக கிளம்புறாங்க. முதல் ஃபேமிலி பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணமானவங்க, அவங்களுக்கு ஒரு கேக் வாங்கணும் அப்படின்றதுக்காக அது எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்ப. இன்னொரு சைட் கட் பண்ணி வேற ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இந்த ஃபேமிலிக்கு என்ன மெயினான பிளாட்னா 2 பேருக்கு குழந்தை இல்ல அப்படின்றதா பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைன்ற மாதிரி ஒரு 4 ஃபேமிலி இன்ட்ரோ கொடுத்துட்டு கட் பண்ணி அந்த சுனில் இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. தன்னோட மனைவி அந்த வினய் வீட்டுல தான் வேலை செய்யறாங்க அப்படின்றது இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு போன் பண்ணி உடனடியா ஒரு 20,000 ரெடி பண்ண முடியுமா, கொஞ்சம் கடனா கேட்டு பார்க்க முடியுமான்னு சொல்ல அவங்க ஏற்கனவே வாங்கின கடத்தையே கொடுக்கல. இப்ப மறுபடியும் நான் எப்படி போய் கடனை கேட்கறது, ஏதாவது பண்றேன் அப்படின்னு மாதிரி போனை கட் பண்ண என்ன செய்ய அங்க இருக்க எல்லாருமே ரெடி ஆகி கேக்க கட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போக ஒரு வக்கீலோட என்ட்ரி. இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். என்னை விட்டுட்டு கேக்க கட் பண்றீங்களா நீங்க சிரிச்சுக்கிட்டு என்ட்ராயி அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் தமாஷா பேசி கேக்க கட் பண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஆனா இதுக்கு நடுவுல ராஜேஷோ என்னடா பேச்சு வாக்குல மறந்துட்ட போல, நேத்து பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னால அதை காமிக்க வேண்டியது தானேன்னு சொல்ல இவரு நீ விடவே மாட்ட போலியாடான்னு உள்ள போய் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அது பாத்தீங்கன்னா வாட்சி 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாட்சி. இதை பார்த்தது புது கல்யாண பொண்ணு இருக்கு இல்லையா, பயங்கர ஆச்சரியமா பாக்குது. அங்க இருக்க எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே கட் பண்ணி சுனில காமிக்கிறாங்க. பணம் ரெடி பண்ண முடியல, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு சார் அப்படின்னு மாதிரி ஒரு சூப்பர்வைசர் கிட்ட போன் பண்ணேன். அவர் பாத்தீங்கன்னா எப்படியோ எனக்கு பணம் வந்தாகணும், அப்படி இல்லன்னு வையன் போலீஸ் தான் உன்னை தேடி வரும்னு போனை கட் பண்றாரு. பயந்து போய் இவரோட மனைவிக்கு போன் பண்றாரு. போலீஸ் கிட்ட எல்லாம் போவேன்னு சொல்றான், என் வேலையே போயிடும் போல இருக்கு, அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும், எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, போலீஸ் என்னை தேடி வந்தாங்கன்னு வையன் அந்த அவமானம் என்னால தாங்க முடியாது, நான் தவறான முடிவுகளை எடுத்துக்கோ தயங்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி போனை கட் பண்றாரு. இவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி வெளியில கேக் எல்லாத்தையும் வெட்டிட்டு கும்பலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்னதா ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல தான் இதுக்கு முன்னாடி இவங்களோட டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு பேர் இருந்திருக்கும். அந்த பேர் இப்ப டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருக்கும். அந்த பேரை பத்தின டாக்கு வர ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருமே இப்ப எதுக்காக அவங்கள பத்தி பேசணும், வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் பேசலாமேன்னு சொல்ல புது கல்யாண பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மேட்டர் தெரியல, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல, கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல அங்க இருக்கிறவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்களோட டீம்ல ஒரு பேர் இருந்தது, அந்த பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான், சந்தோஷமா தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபுக்காக அழகான ஒரு செயினை வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த செயினை வாங்கின 1 மாசத்திலே அது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு மாதிரி மனைவி வந்து சொல்றாங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து 2 பேரும் வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இதனால ஒண்ணு அது திருடு போயிருக்கணும், இல்லைன்னா அது எங்கேயாவது தவறி விழுந்திருக்கணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு 1 மாசம் கழிச்சு அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட மச்சனை கிட்ட, அந்த மனைவி இருக்காங்க இல்லையா தன்னோட கணவனோட தம்பி கிட்ட இந்த நகையை கொடுத்து அவனோட கஷ்டத்தை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக வைக்க சொன்னதா உண்மை தெரிய வருது. அது அவ உதவிக்காக தான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லையா, எதுக்காக திருட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்துலயும் தேடணும். ஆனா அதையும் தாண்டி கணவனுக்கு தெரியாம எதுக்காக அவனோட தம்பிக்கு இவ்வளவு உதவிகளை பண்ணணும், இதனால 2 பேருக்குள்ள சண்டையாகி 2 பேரும் ஒரு கட்டத்துல டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே அவளுக்கும் அவனுக்கும் ஏதோ சம்பந்தம் அப்படிதான் ஊர்ல பேசிக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அங்க இருக்க பெண்கள் எல்லாருமே, இன்னொரு சைடு இருக்க பெண்களும் கணவனோட தம்பிக்கு தானே உதவுனாங்க, அவங்களோட ஃபேமிலிக்கு ஒன்னும் உதவல, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் 2 சைடும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டையாவே போயிடுது. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாம இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல அப்படின்ற மாதிரி வக்கீலும் உள்ள போந்து, அப்ப வேணா இன்னைக்கு ஒரு கேம் விளையாடலாமா, நம்ம நண்பனோட 10வது ஆனிவர்சரி இதை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக யூனிக்கான ஒரு கேமை விளையாடுவோம் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இத்தனை நாள் கணவன் மனைவி மாத்தி மாத்தி போய் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு பொய் இன்னொருலயும் உண்மை அப்படின்னு மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கணும். அந்த பொய்யை இப்ப ரிவீல் பண்ணணும். முதல்ல யார் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே எல்லாம் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் புது கல்யாண ஜோடி இருக்காங்க இல்லையா, அவங்க இதுல என்ன இருக்கு, கணவன் மனைவியை தாண்டி நிறைய ரகசியங்கள் இருக்கலாம் இல்லையா, அதுல ஒண்ணு தானே, இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி நாங்களே முதல்ல ஆரம்பிக்கிறோம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பார்பிக்யூ ரெடி பண்ணணுன்றதுக்காக அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி தங்களோட இடத்துக்கே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா புது கல்யாண ஜோடியோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் தான். நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவன் என்ன பயங்கர கேர் பண்ணி பாத்துப்பா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் கேட்ட உடனே செஞ்சு கொடுப்பா. அப்படி இருக்கும்போது தான் எங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு இடி மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அவன் பிரிவே என்னால தாங்கவே முடியல. இதை நான் என்னோட மனைவி கிட்ட சொல்லி ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே சோகமாயிட்டாங்க. இவனுக்குள்ள இவ்வளவு சோகமானு பார்க்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் நம்ப
நம்புறீங்களா? இதே மாதிரிதான் என்னோட மனைவியும் இதுவரையிலும் நம்பிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாமே போய். என் ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியாவை கொடுத்தான். நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் ஒரு கதையா சொல்லு, பொண்டாட்டி அந்த மாதிரி பண்ணுவான்னு. அதனாலதான் இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னேன்னு சொல்ல பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு பயங்கரமா திட்டுறாங்க. இவ்வளவு கேரியாடா நீ, சரி இப்ப என்னோட டர்ன் ஆரம்பிக்குவான்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா தன்னோட கணவரோட ஷர்ட்டை முதல் நாள் கொடுத்துருக்கும் போது அயன் பண்ற அப்படின்ற பேர்ல ஓட்டையை போட்டு விட்டுருப்பாங்க. அது நான் தெரியாம பண்ணேன் அப்படின்ற மாதிரி இன்னவர்களே நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன். கல்யாணம் முதல் நாளே மோஸ்ட் ஆஃப் த ஆம்பளைங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாத்தையும் அயன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க. அப்ப முதல் நாள் நீ நல்லா பண்ணிட்டேன்னு வையன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீ அடிமையான மாதிரி முதல் நாளே ஓட்டை போட்டுரு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே நம்ம சைடு வரும்னு இவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்ப ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த சட்டையை ஓட்டையை போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவங்களோட கணவருக்கும் ஷாக்கு. பக்கத்துல இருக்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே விடுப்பா விடுப்பா அடுத்து யாருப்பா ஆரம்பிக்கிறான்னு சொல்ல எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஆனிவர்சரி கொண்டாடுற வினய் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் நீ ஆரம்பிடான்னு சொல்ல, டே நான் அப்புறமா சொல்றேன்டான்னு சொல்றேன். சரி உனக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி அப்படின்றதுனால உனக்கு நாங்க கடைசியா தரோம், அடுத்து யாருப்பா சொல்ல போறதுன்னு சொல்ல எல்லாரும் அமைதியா இருக்காங்க. குழந்தை இல்லாம ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலியில இருக்க மனைவி மட்டும் கையை தூக்குறாங்க. ஒரு உண்மையை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் அவருக்கும் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி கல்யாணமான 3 வருஷம் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எதுவுமே அமையற மாதிரி தெரியல. குழந்தையும் எங்களால பெத்துக்க முடியாத சூழல் உருவாயிருச்சு. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு டாக்டரை போய் பார்த்தோம். ஆனா அந்த டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு குறை என்னோட ஹஸ்பண்ட் மேலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அன்னைக்கு இருந்த என்னோட ஹஸ்பண்ட் என்ன பாசமா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா குறை இவங்களோட ஹஸ்பண்ட் கிடையாது, இவங்களுக்கு தான். இவங்க போன டாக்டர் பாத்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே போன் பண்ணி உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த வெளியே சொன்னா அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரோ அப்படின்ற பயத்துலதான் இவ்வளவு நாள் நான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் தான் மேலதான் பிரச்சனை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயங்கரமா கேர் பண்ணி பாத்துக்க ஆரம்பிச்சாரு. அந்த கேரிங்லாம் நான் தகுதியானவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி அழுக அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா அது கூடவே இவங்களோட கணவரும் அன்னைக்கு அந்த டாக்டரை பார்க்கும்போது என்னாலதான் குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்தப்ப கூட நான் கடவுள்கிட்ட சந்தோஷப்பட்டுதான் வேண்டினேன், ஏன்னா என்னோட மனைவிக்கு அந்த நினைவை கொடுத்துறாதுன்ட்டு. ஆனா நீ இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு மாதிரி கோவமா அங்க இருந்து எழுந்து போக அங்க இருக்க எல்லாரும் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. வாட்சி அங்கேயே தான் இருக்கும். அந்த வீட்டு வேலை செய்யற அம்மா இருக்காங்க இல்லையா, அங்க இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாட்சை கவனிக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாட்சின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இந்த சைடு எதுக்காக இவ்வளவு பெரிய உண்மையை சொன்னேன், ஏதாவது ஒரு சின்ன உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி இந்த சைடு இவங்க திட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு சைடு அப்செட்ல போன மனுஷனையும் பாத்தீங்கன்னா விடுடா உன் மேல இருக்க பாசத்தால தான் நம்ம இப்படி பண்ணிட்டா, பெருசா ஃபீல் பண்ணாதரா அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அந்த வீட்டு வேலைக்காரம்மா அங்க இருக்கிற வாட்சை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. தன்னோட கணவருக்கு போன் பண்ணி இங்க பயங்கரமான பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு, இதுக்கு நடுவுல நான் போய் பணத்தை கேட்டு வாங்க முடியாத நிலைமையில இருக்கேன், இங்க ஒரு வாட்சை நான் திருடிட்டேங்க, அந்த வாட்சை வச்சு உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துடலாம்னு சொல்ல அவரும் எப்போ வரட்டும் இப்பவே வந்து வாங்கிக்குவான்னு கேட்கிறாரு. இவங்களும் இப்போ வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடும், நான் வழக்கம் போல வரும்போதே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் எனக்காகவும் என்னோட பொண்ணுக்காகவும் பண்ணல, உங்களுக்காக மட்டும்தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. கட் பண்ணி இன்னொரு சைடு வெளியில இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆயிடுறாங்க. அந்த புது பொண்ணு இருக்கு இல்லையா, கல்யாண பொண்ணு, அது சும்மா இருக்காம மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்ப யார் சொல்ல போறான்னு கேட்க அங்க இருக்க எல்லாருமே என்ன இதுக்கு மேல இந்த கேம் விளையாடி ஆகணுமா, உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு சொல்ல, இல்லங்க இது போங்கா இருக்கு நாங்க மட்டும் சொன்னோம் இல்லையா. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த விஷயங்களை சொல்றதால என்ன ஆயிட போகுது, அடுத்து யாரு ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லு. அந்த ராஜேஷ் வேலை இல்லாம இருக்காரு, அவரா முன் வர்றாரு, நான் விஷயத்த சொல்றேன்னு ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா உதவி பண்ணாம இருக்க மனுஷன் கிடையாது. யாராவது உதவி அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா கையில இல்லைன்னாலும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்குற மனுஷன். அப்படி இருக்கும்போது தான் இவரோட மனைவியோட மாமா பாத்தீங்கன்னா ஒரு நாள் உதவி அப்படின்னு மாதிரி இவர்கிட்ட வந்திருப்பாரு. அப்போ இவரோட மனைவி வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால அவருக்கு உதவ முடியாம போயிருச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு அவர் பில்டிங் மேல நின்று தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்து என்னால அந்த நியூஸை தாங்கவே முடியல. அவன் உதவி பண்ண வேணாம் அப்படின்றதுனாலதான் என்னோட கையை கட்டி போட்டுக்கிறேன் நான் அமைதியா அனுப்புனேன். இது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். ஆனா இதையும் தாண்டி நான் ஒரு விஷயத்த பண்ணேன். அவளோட மாமாவுக்கு பணம் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறதால என்னோட மனசுக்கு அது ரொம்ப சோகமா இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் அவரை போய் பர்சனலா பார்த்து அவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையாச்சும் கொடுத்துட்டு வந்தேன். மேபி அந்த பணம் அவருக்கு போதாது போல. ஆனா கொடுத்தப்ப அவர் கண்ணுல பயங்கரமான சந்தோஷம் இருந்தது. என் மனைவி பேச்சை கேட்டு இருந்தேன் அப்படின்னா அவரோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு மாதிரி குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். அடுத்த நாள் போய் உதவி பண்ணதாலதான் என்னோட மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கிடைச்சதுன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இருந்தவங்க ஒரு மாதிரி கடுப்பானாலும் எப்படியோ என்னோட மாமாவுக்கு உதவி அவருக்கு நீங்க நல்லது தானே பண்ணி
பண்ணிருக்கீங்க, இப்ப நான் உண்மைகளை சொல்லவான்னு சொல்ல ஆரம்பிக்க அந்த சமயம் பார்த்து பிரெக்னென்ட் லேடியோட ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா, அவர் வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அந்த சமயம் பார்த்து எல்லா கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதால உடனே அந்த அம்மா வாந்தி வர மாதிரி உள்ள கூட்டு போய் தனியா பேசுறாங்க. இந்த பாருங்க, வெளியில ஒரு கேம் போய்கிட்டு இருக்கு, உண்மைகளை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுருங்க, நானும் ஏதாவது சொல்லிடுறேன். நமக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம், இது வெளி உலகத்துக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி கேஷுவலா கூட்டு போக ராஜேஷோட மனைவி ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மறைச்சு வச்ச ரகசியம் என்ன அப்படின்னா, இவங்க கணவருக்கு வேலை கிடைச்சி 10 நாள் ஆயிருக்கும். எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பாரு, தன்னோட மனைவி கிட்ட மட்டும் சொல்லிருக்க மாட்டாரு. அது ஏன் சொல்லலன்னு கேக்குறாங்க. எனக்கு தோணலன்னு சொல்ல, அது எப்படி தோணும், உங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு, என்கிட்ட மட்டும் சொல்ல தோணாது, ஏன்னா நான் அவர் திட்டிக்கிட்டே இருக்கேன் இல்லையா. இந்த 6 மாசமா அவர் வேலைக்கு போகாம இருக்கிறப்ப எல்லா வேலைகளையும் பாத்துக்கிட்டது நான் தானே, ஆனா இப்போ நானே அவருக்கு எதிரியா இருக்கேன். ஏன் இப்ப கூட வேலை ஏதாவது கேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேளுங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனா இவர் அவங்க கிட்ட போக மாட்டேன் அப்படின்ற ரோசத்துல வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் தான் வினய் கிட்ட பேசி ஒரு கம்பெனில ரெக்கமெண்டேஷன் பண்ண சொன்னேன், இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், ஆனா இவர் கிடைச்ச வேலையை என்கிட்ட சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி உண்மைகள் எல்லாத்தையும் போட்டு உடைக்க வேற ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, நீங்க சொல்லிதான் அந்த வேலை கிடைச்சது அப்படின்ற மாதிரி இப்பதான் சொன்னேன் இல்லையா, இனிமேல் அந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன செருப்பால் அடின்னு சொல்ல வினய் கடுப்பாயிட்ட, டேய் நான் எங்கடா ரெக்கமெண்ட் பண்ணேன், உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியும்ல, இங்க ரெக்கமெண்டேஷன் மட்டும் இருந்தா போதாது, அதுக்கான குவாலிட்டிஸ் இருந்தா மட்டும் தான்டா செலக்ட் பண்ணுவாங்க, அது உனக்குள்ள இருந்திருக்கு, அதனால தான்டா செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி காம் ஆயிட்டாரு. நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஏந்திருக்கு. அங்க இருக்க எல்லாரும் கூல் பண்றாங்க, டேய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரண்டான்னு கிளம்ப மத்த எல்லாருமே வக்கீல திட்டுறாங்க, என்னையா நீ எல்லாருக்கும் சண்டையை மூட்டி விட்டுடுறேன்னு சொல்ல. அப்பதான் குழந்தை பிறக்கல அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒண்ணு சேர்றாங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, அவ என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இதை பண்ணா, இந்த விளையாட்டும் நல்லா தான் இருந்தது, இது மூலமா தான் நல்லா தெரிய வந்தது அப்படின்னு மாதிரி சிரிச்சு பேச இவ்வளவு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வக்கீல இப்ப ஆட சொல்றாங்க. அவரோட மனைவி இங்க இல்ல, இதனால அவரும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க வீடியோ கால் போடுறோம், அது மூலமா நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்ல வீடியோ கால போட்டா அவங்க ஊர்ல இருந்து அட்டன் பண்ணுவாங்க. கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறமா பண்ணுவோமான வைக்க, நான் தான் சொன்னேன்ல அவ வேலையா இருப்பான்ட்டு. அடுத்து யாருப்பா ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்ல அந்த பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க இல்லையா, தானா முன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் என்னோட கணவர் அவரோட பாக்கெட்ல பணம் இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்தாரு. கண்டிப்பா நான் அந்த பணத்தை எடுக்கல அப்படின்றது தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி திட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தேன் அவரோட அம்மா நிறைய பணத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்களோட பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் திட்டு வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல தான் நின்னாங்க. அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, எல்லா திட்டியும் நான் தான் வாங்கினேன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே நல்ல வேலை நீ எதிர்த்து பேசியிருந்தா சண்டை பெருசா இருக்கும், அமைதியா இருந்தது மூலமா இந்த பிரச்சனையை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டேன்னு சொல்ல, புது கல்யாணம் பண்ணிருக்காங்களே என்னங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்க, நீங்க பண்ணாத தப்புக்கு திட்டு வாங்கினா நீங்க எதுக்காக அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தூண்டி விடு. பக்கத்துல இருக்காத பிரெக்னென்ட் லேடியோட கணவர், அம்மா போதுமா நிறுத்து, என் அம்மாவுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நீங்க எல்லாரும் முன்னாடியும் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா, இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிட்டோம், இப்ப நான் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குவான்னு இவர் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். காலேஜ் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பார், அந்த பொண்ணு கூட ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாத்தையும் பண்ணி அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிருப்பார். ஆனா செட் ஆகாததால பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் துபாய்க்கு வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சு அந்த ஓனரோட நல்ல பேர் வாங்கி அவரு பொண்ணைய கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலும் இவருக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும், ரிஜிஸ்டர் மேரேஜ் ஒண்ணு பண்ணிருக்கோமே அப்படின்றது. இந்த விஷயத்த இவரோட மாமனார் கிட்ட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போய் சொல்லியிருப்பார். அவரும் இப்ப என்னோட பொண்ணு கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம், இது தெரியாமலே போகட்டும் அப்படின்னு மாதிரி மறைச்சிருப்பார். இந்த விஷயத்த எல்லாத்தையும் அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா என்னோட மனைவிக்கு மட்டும் தெரியாதுன்னு சொல்ல அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க. இறந்து போறவரோட அப்பாவை எதுக்காக இது உள்ள எடுக்கிறீங்கன்னு சொல்ல அவரு இதுதான் உண்மை, அதை தான் சொல்ல வந்தேன்னு சொல்ல அப்படியே இவங்க ரிவீல் பண்றாங்க. நான் என்னோட ஹஸ்பண்டை கூட்டு போய் உண்மைகளை சொன்னா மாட்டிப்போ அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு பொய்ய உண்மை மாதிரி சொல்ல சொன்னேன், அதனாலதான் அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவர் சொன்னது உண்மைதான், நான் சொன்னது எல்லாமே உண்மை, இதுக்கு மேலேயும் நம்பல அப்படின்னா வீட்டுல ஒரு போட்டோ காமிச்சு இது யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா, அதுதான் அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட போட்டோ தான் அது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. தீ பிடிச்சி வீடு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க குழந்தைங்களை காப்பாற்றணும், குழந்தைங்களோட பொருளை காப்பாற்றணும், ஏன் நம்மளோட பாஸ்போர்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கூட போல, ஆனா இந்த போட்டோவை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா, நீங்க எந்த நிலைமையில அதை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு படுக்கனாலும் நினைக்க அவ்வளவு தேவைப்படுறாளா அப்படின்னு மாதிரி பயங்கரமா சண்டை போட அங்க இருக்க எல்லாருமே பயங்கர அப்செட்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வக்கீலோட ஒய்ஃப் போன் பண்ண அந்த திவ்யாவும் போன் எடுத்து இங்க எல்லாருமே நார்மலா தான் இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்காருன்னு அந்த வாட்சை காமிக்கலான்னு உள்ள போறாங்க. போயிட்டு வந்து பார்த்தா வாட்சை காணும், உள்ள வச்ச வாட்சை காணும்னு
சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. எல்லாரும் வெளியே தானே இருந்தோம், உள்ள இருந்த வாட்சை யார் எடுத்திருப்பா அப்படின்னு மாதிரி வேக வேகமா போய் உள்ள எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்க்க எங்கேயுமே கரைக்கிற மாதிரி தெரியல. அந்த வீட்டு வேலைக்காரமா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் உள்ள இருந்தாங்க. ஒழுங்கு மாதிரிதான் வாட்ச் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா தோலை உரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் போய் மிரட்டு அங்க இருக்கிற திவ்யா, அவங்க எவ்வளவு நாள் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா, எத்தனை நாள் நான் வீட்டை தனியா விட்டு போயிருக்கேன்னு தெரியுமா, இதுக்காக அவங்கள மிரட்டுறீங்கன்னு சொல்ல அவங்க அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இங்க உள்ள ஒரு 3 பேர் தான் வந்தீங்க. ராஜேஷ் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு மாதிரி வந்தா, ஆனா பிரெக்னெண்டா இருக்க அந்த லேடியோ கணவரு பேசணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாங்க. இந்த 3 பேர்ல தான் யாராவது ஒருத்தர் வேலையை பார்த்திருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல 3 பேருக்குள்ளயும் சண்டை வருது. அது கைகலப்பாய் சட்டை எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சுக்கிறாங்க. இதனால அங்க இருக்கிற வக்கீல் பாத்தீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு. யார் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிடுங்க, நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் இதே மாதிரி சந்தோஷமா கூடணும் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்ல லைட்டை போடுறாரு. யாரு எடுத்துட்டு வந்து வைக்கிற மாதிரி தெரியல. இது சரிப்பட்டு வராது, போலீஸ்க்கு தான் போன் பண்ணி ஆகணும்னு போன் எடுக்க நம்ம வினய் தடுத்து நிறுத்துறாரு. இவ்வளவு நேரம் எல்லாம் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ என்னோட டர்ன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னோட மனைவி ஆனிவர்சரியை நான் மறக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது போய். ஆனா அது மட்டும் இல்லாம என்னோட பிசினஸ்ல பயங்கரமான லாஸா போயிட்டு இருக்கு, அதனால என்ன பண்றது ஏது பண்ணதுன்னு தெரியாம பயங்கர அப்செட்ல இருந்தேன். அப்பதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மனசு சரியாக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணேன். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த வாட்ச் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினலா கிடையாது, டூப்ளிகேட் ப்ராடக்ட் தாண்டா, இந்த விஷயத்தை பெருசுபடுத்த வேணாம், இதோட விட்டுடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்கடான்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. இவரோட மனைவி கோச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நண்பன் கிட்ட கேட்கறதுல என்னடா இருக்குன்னு சொல்ல வினயும் அதெல்லாம் இல்லடா, மேனேஜ் பண்ற அளவுக்கு லாஸ் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே சரிடா இப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு மாதிரி ஒருத்தரா கிளம்புறாங்க. காட்பானா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களை காமிக்கிறாங்க. வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற ஸ்டேஜ் இருக்கும். அக்கா நீங்க இன்னும் போகலையா, மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம்க்கா, கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, உங்களோட கணவருக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு வினயும் அங்க இருந்து போக கட் பண்ணி வினய் அவரோட மனைவி கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க பயங்கர கடுப்புல உட்காந்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு வேலைகளை பாத்திருக்கீங்களே, எனக்கு உங்க பிடிக்க வேலை அப்படின்னு மாதிரி திட்டுவாங்க. இவர் ஒரே வார்த்தையா, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா, நான் சொன்னது எல்லாமே போய், அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். என்னோட பிசினஸ்ல லாஸ் ஆச்சு அப்படின்னா முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், எதுக்காக நான் மறைச்சு வைக்க போறேன். அது மட்டும் இல்லாம அந்த வாட்ச் ஒரிஜினல் தான், நம்ம கேங்ல இருக்க யாரோ தான் பினான்சியல் பிரச்சனைக்காக எடுத்திருப்பாங்க, அதை ரிவீல் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்த நான் விரும்பல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணேன். ஆனா நான் இதை சொல்லும் போது அவ்வளவு கான்பிடென்டா என் மனைவி புரிஞ்சுப்பா அப்படின்னு நம்ம தான் சொன்னேன், நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்ல அவங்க யோசிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த அம்மா வீட்டு வேலைக்காரம்மா அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த வாட்சை பாத்தீங்கன்னா அங்கேயே வச்சிட்டு இருப்பாங்க. வீட்டு வெளியில வரும்போது தன்னோட கணவர் ஓடி வந்து அந்த வாட்ச் எங்க ஆளை கூட்டு வந்திருக்க, நீ கொடுத்தனா பணத்தை வாங்கிடணும்னு சொல்ல இவங்களும் உள்ள பயங்கரமான பிரச்சனைங்க, நான் வாட்ச் ஒன்று எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது டூப்ளிகேட்டுங்க, அதனால அங்கேயே வச்சுட்டு வந்தேன்னு சொல்ல இவர் கடுப்பாய் பலாருன்னு வராரு. உன்னால உதவி பண்ண முடியல அப்படின்னா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போனோம், இந்த மாதிரி கழுத்தறுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு போக கண்கள்ல கண்ணீரோட இவங்க அவரே பாத்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்காக இது எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சோமோ அவங்களே தன்னை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு போறாங்களே அப்படின்ற வேதனை அவங்களோட கண்கள்ல. இந்த சீனோட பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.